நம்ம சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் உங்கள் ஜெயந்தி. இன்னைக்கு மத்தியானம் லஞ்சு தான் சமைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கார்டன்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துடலாம் அப்படின்னு காலையிலேயே வந்துட்டோம். ஸோ ஒரு பெரிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இந்த எல்லாத்தையும் கழட்டிட்டோம். அது வந்து பத்திரமா வச்சுருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வடகம்லாம் காய போட முடியல, கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு கழட்டி வச்சுருக்கோம். அகைன் வந்து அதை மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து எடுத்து 2 days ஆகுது. நல்ல வெயில் அடிச்சு இப்போ வடகம்லாம் நல்லா காஞ்சிட்ருக்கு. ஆமாம், சும்மா அப்படியே மேலே வந்தோம். மேலே வந்து எலி கஷ்டம் போயிடுச்சா, எலி தொல்லை தாங்க முடியல. திருப்பா நான் வரதே இல்லை இப்பெல்லாம். அருண் தான் வரா இங்க. இங்கேதான் உக்காந்துட்டு இருக்கான் போல. ஸோ இதெல்லாம் மேலே ஏற்றி விட்டோம்னா நல்லா போகும். அதனால கொஞ்சம் கழட்டி வச்சிருக்கோம். சரி வாங்க. சரி, அந்த இதெல்லாம் சொல்கிறோமா, இதெல்லாம் சொல்கிறேன். அத்தி வந்து வளருது, ஆனால் அந்த அளவுக்கு வந்து க்ரோத் கிடையாது முதல் மாதிரி. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்லுவேன். ஏன்னா மேலே வந்தால் இந்த அத்தி தான் பழமாக காய்ச்சிருக்கு. அதனால பப்பாளி நோ ரிசல்ட். பூ வைக்குது. ஆஹா, ஆமாப்பா, பூ வைக்குது. அப்பா வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு. சரி வாங்க கீழே போகலாம். நான் சமைக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். எஸ், அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரி, நீங்க அப்படியே லஞ்ச் சமைச்சிட்டே இருங்க, நாங்க அதுக்குள்ள அது பார்த்துக்கிறோம். ஓகே வாங்க. ரீசெண்ட் டேஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பெஸ்ட் கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர் பற்றி தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயோடெர்மாவோட Atoderm cream, Atoderm intensive gel moussant பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பயோடெர்மாவோட ப்ராடக்ட் எல்லாமே மேட் இன் ஃப்ரான்ஸ். இந்த Atoderm இன்டென்சிவ் ஜெல் மாய்ஸ்சரைசரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் சல்ஃபேட், அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் பேரியர் தெரப்பி பேட்டர்ன் இருக்குது. அதனால நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கிளென்சரை நான் எப்படி யூஸ் பண்ணோங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த Atoderm கிரேமில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியாசினமைட் இருக்குது. இந்த நியாசினமைட் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்மூத் அண்ட் கிளியராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24 hours வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த க்ரீமை ஒரு சீரம் போடுறோம் அப்படின்னா, சீரம் போட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். ஒரு நம்ம மேக்கப் போடுறோம் அப்படின்னா, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேஸாக யூஸ் பண்ணலாம். இந்த கிளென்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 600K கிடைக்குது. இந்த மாய்ஸ்சர் க்ரீம் வந்து நம்மளுக்கு 599K கிடைக்குது. இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து சாதம் வச்சுட்டேன், அப்புறம் முட்டை வேக வச்சுட்டேன். சிக்கன் ரெண்டுமே வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது வந்து எலும்பு உள்ளது, இது எலும்பு இல்லாமல் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷுக்கு அது தனியாக வாங்கி வந்திருக்கேன். அப்புறம் இங்கே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சிக்கனும் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்புக்கு. சிக்கன், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு குழம்பு. ஆமாம், சோம்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய். 1 2 3 4 5 6 பச்சை மிளகாய். சாரி, 6 சொல்லதான் 4 சொல்லிட்டேன். அடடே, என்ன ஒரு சமாளிப்பு. நிஜமாலுமே தான்டா. நல்லா ஐயோ, உண்மையை சொல்லணும்னா மாமியார் இல்லாத கொடுமையை இவன் தாங்க எனக்கு நிவர்த்தி பண்றான். எங்க மாமியார் கூட இவ்வளவு கொடுமை கிடையாது. அப்புறம் 4 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஸ்கூல் பசங்கெல்லாம் ஏன் லேட்டு சார், லேட் ஆயிடுச்சு, ஏன் லேட்டு சார், லேட் ஆயிடுச்சு சார் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த கேம் ஒன்று எல்லாம் பிடிச்சிங்கன்னாங்க. யார் உங்களுக்கு அந்த கேம் முதல்ல கண்டுபிடிச்சி கொடுத்தா? அநியாயம் பண்றாங்கங்க அந்த கேம் வச்சு. நானே கண்டுபிடிச்சிட்டேன். எப்பா, என்னால முடியல சுத்தமா. என்ன கூட வந்து விளையாடுறியா இல்லையா? விளையாடுறியா? நான் தானே விளையாடுறேன். என்னால முடியலன்னா அதுல ஒரு ஏஞ்சல் இருக்கு, அது விளையாட போகுது. நீ என்னவோ விளையாடுற மாதிரியே பேசுற. எப்ப பாரு அந்த கேம் தான். நைட்ல நாடகம் பார்த்தா நாடகம் பாக்குறேன். தூங்காம எதுக்கு அதெல்லாம் பண்றீங்க? தூக்கம் வராத தொட்டுதான். இஞ்சி பூண்டு
இஞ்சி பூண்டு எவ்வளோ போட்டீங்க? 1 ஸ்பூன். 1 ஸ்பூன். ஆமா. தேங்காய் வந்து அரை முடி வச்சிருக்காங்க. இது யாருக்குது? யாருக்கு? நமக்கு தானா? ஆமா. ஓகே ஓகே நீ ஓகே. என்னடா பக்கத்து வீட்டுக்கார அரைக்கிறேன்? அம்மா இல்லம்மா, கேட்டங்கம்மா யாருக்குன்ட்டாங்க. திடீர்னு இப்படி கேட்ட உடனே நானும் பக்கத்து வீட்டுக்கு அரைச்சு கொடுக்குற மாதிரியே கேட்குறேன். சரி ஓகே ஓகே. முந்திரி வந்து ஒரு 10 பீஸ் போட்டுருக்கேன். அப்புறம் போட்டு அப்படியே அரைச்சுங்க டக்குன்னு. இதுலேயும் வந்து சோம்பு, இங்கே வா சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். அம்மாவுடைய வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்கவே முடியல. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 பீஸ். சரக்குன்னு போயிட்டு இருக்காங்க. மாமா மின்னல் போமா மின்னல் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து இதை அரைச்சி அப்படியே அரைச்சி வந்து வெங்காயத்தை வந்து வேகமாக வதக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து 2 ஆயிடுச்சு. நாங்கள் காலையில் வேற ஒரு ஷூட் இது பண்ணோம், வீடியோ எடுத்தோம். இப்போ வந்து இந்த வீடியோவும் எடுத்தனால ரொம்ப இப்போ வரைக்கும் சார் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, கீழே போகணும் மேலே வரணும், இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. எது நானா? மா இவ்வளோ நேரம் போய் ஒரு வேலை செய்ய விடுறியா? இங்க வந்தா அங்க போடுற, அங்க வந்தா இங்க கீழே வந்து நாங்க வேற அந்த மசாலா வந்து வறுத்துட்டு இருந்தாங்க அம்மா, ஏதோ அந்த பக்குவம் பார்த்து சொல்லணும்ல, நம்ம சொன்னாதானே அவங்க கரெக்டா பண்ணுவாங்க. அதனால மணி வந்து 2 ஆமா கரெக்டா 2 மணி ஆகுது. நாங்க லஞ்ச் முடிக்க 2:30 ஆயிடும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமா தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இல்லை இப்போலாம் முதல்ல 4 மணிக்கு 3 மணிக்கு சாப்பிடுவோம். கொஞ்சம் குயிக்காக போகிறோம். இப்போ அடுத்த வீக்ல இருந்து பாப்பாவுக்கு லீவு, பார்க்கலாம் பாப்பா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் தேதிக்கு மேலே நம்ம பாப்பா வரேன்னு சொல்லி. ஆமாம், இந்த பாப்பா வந்தோம்னா நாங்கள் ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் போக போகிறோம். பாருங்க, இந்த வெங்காயம் வதங்கினோடனே இப்போ நம்ம தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி வச்சுருந்தோம், ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கல்லுப்பு. எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த முட்டையை வந்து நம்ம இதில் போட்டு முட்டை வறுவல். இந்த முட்டை வறுவலில் கூட பெரிய பெரிய மசாலா போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆரம்பிச்சிட்டாண்டா எப்பா, உண்மையிலே நல்லா இருக்கும்மா. நீங்கள் பெரிய பெரிய மசாலா ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கம்மா. நான் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ ஊதி போயிருக்கிற இதே மாதிரி 4 மடங்கு ஊதுனா என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல, ஜிம்முக்கு போய் வெயிட்டை கம்மி பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கணும். சிக்கன், இதில் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். இது வந்து 3/4 கிலோ சிக்கன். முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தோசை அண்ட் வந்து சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாட்டுக்கு எதுக்கு ஊற்றினாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்லா வந்து இந்த சிக்கன், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாமே வதங்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன். இது வந்து குழம்பு மசாலா 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம கிட்ட இருக்குது மீன் வறுவல் மசாலா. மீன் வறுவல் மசாலாவில் நீங்கள் முட்டை வறுவல் கூட பண்ணலாம். ஆமாம், நல்லா இருக்கும். என்னன்னா சிக்கன் வறுவல் கூட பண்ணிக்கலாம். இதுலேயும் கருவேப்பிலை சேர்த்துக்கோமா? சரியில் கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றணும்னா கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும், தண்ணியாக வேணும், அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க. மூடி வச்சுருவோம், நல்லா கொதிக்கட்டும். இந்த முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் இதை. அம்மா ஏதோ வித்தியாசமாக பண்ணணும், இந்த பொருள் அந்த பொருள் எல்லாத்தையும் தேடி எடுத்துருக்காங்க. என்ன பண்ண போகிறீங்கம்மா இன்னைக்கு? இந்த வருங்க, பார்த்துட்டு இதில் வந்து என்னன்னு எலும்பு இல்லாத, அதாவது ரமேஷுக்கு நிறைய எலும்பு இருக்குன்றனால எலும்பு இல்லாமல் சிக்கன் கொடுக்குறாங்க. முதல்ல கொழுப்பு இல்லாத சாப்பாடு தான் கொடுக்கணும். கொழுப்பு தான் ரொம்ப ஏன்னா மாமியார் மிரட்டுற மாதிரி என்னை மிரட்டிக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்க. கொழுப்பு இல்லாமல் அடுத்து வந்து உங்களுக்கு கொழுப்பு இல்லாமல், அதாவது அவங்க ஒய்ஃபை வந்து நான் மாமியார் மாதிரி விரட்டக்கூடாதான், அதனால இவரு என்ன விரட்டிடுறாரு. சம்பந்தமே இல்லாம பேசுறீங்களாம்மா அம்மா? சும்மா சொன்னேன். இங்கதான் கலாய்ப்பாரு இவரு. 2 பேரையும் தான், எல்லாரையுமே தான். ஆமா, எல்லாரையுமே வீடியோ எடுக்க வந்தா 2 கலந்தான். அடுத்து வாங்க. இது வந்து ஒயிட் பெப்பர் பொடி. ஒயிட் பெப்பர்? ஆமா, ஏதோ மூக்கு பொடி மாதிரி சொல்றீங்க. ஒயிட் பெப்பர் அவ்வளோதான். இது வந்து சிக்கன் குழம்பு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த தேங்காய், அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் முந்திரி போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம்.
இதுதான் அந்த டேஸ்ட்டையே இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். ஆமாம், அந்த முந்திரி போட்டிங்கனாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். நல்லா வந்து சாப்பாடு எனக்கு முந்திரி வச்சு மட்டும் சிக்கன் குழம்பு பண்ணணும்னு ஆசை. சரி பண்ணி. அப்படியே அதாவது அந்த எப்படி இருக்குன்னா அந்த பயங்கர காரமாக இருக்கணும், அந்த மசாலா அப்படியே எல்லாம் மேலே தெரியணும். அதில் வந்து முந்திரி அப்படியே நல்ல திக்காக அரைச்சி அந்த முந்திரி பாதாம்லாம் அரைச்சி அப்படியே போட்டு அந்த மாதிரி ஒரு சிக்கன் சாப்பிட்ணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஒரு நாள் அந்த ரெசிபி நம்மளே வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து பண்ணுவோம். அங்கே வந்து என்னம்மா வந்துட்டு இருக்கு, கேரட்டு. இங்கே வந்து சிக்கன். கேரட் வந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க. நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் வந்து இது ரெடி நல்லா இதெல்லாம் மசாலாலாம் போட்டு, மசாலானா பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்னது ஒயிட் பெப்பர் போட்டிருக்கோம். அதுதான். அப்போ வெடிக்குதே. இவ்வளோ நேரம் பேசணும்ல வாடா அப்படின்ட்டு. இல்லைடா, இந்த பாத்திரத்தில் தண்ணி இருந்ததுல்ல. என்னவா இருக்கும் இந்த ரெசிபி? வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பயங்கர சீஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் அரைச்சி போடுங்களேம்மா, நல்லா இருக்காதா? அரைச்சி போடுறேன். ஆஹா, சொன்னோம்னு பண்ணிட்டாங்க. இதுயோ எப்படி பாருங்க, வேறு லெவலில். இதில் காரம் வந்து இந்த பச்சை மிளகா, மிளகு, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நல்லா வந்து ஒயிட் பெப்பர் கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா ரமேஷ்க்கு வந்து கொஞ்சம் காரம் தேவை. எனக்கு லைட்டாக பெரிய பெரிய மசாலா போடலாம். ஐயோ எப்பா, நீ ஆளை ஒரு ரெசிபியே மாற்றிடாத, கம்முன்று கொஞ்சோண்டு போடுங்கம்மா. ஏமாத்தி பண்ணுறீங்க கைஸ், நீ எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. வேணாம். இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே வேகட்டும். சிம்மில் வச்சுட்டு மூடியை போட்டு மூடிடுவோம். அதுலேயே வதங்கிட்டு இருக்கட்டும். இது வந்து சும்மா சிம்பிளாக யாருக்கு இது? இது வரலட்சுமிக்கு. வரலட்சுமிக்கு வெஜிடபிள். அங்கே வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் இது தண்ணி ஊற்றணும். ஆஹா, அதில் கைஸ் இது வந்து ஆக்சுவலி நாங்கள் மத்திய பிரதேஷில் அந்த ஹோட்டலில் வந்து ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க. ஒரு சிக்கன் சூப்பராக. இப்போ ஓப்பன் பண்ணோம்னா எனக்கு அந்த ஸ்மெல்லு தான் அப்படியே தூக்குது. அப்படியே இதே மாதிரி தான் ஒயிட் கலரில் இருந்தது. பட் அந்த சிக்கன் பேர் நான் பார்க்கல. அதில் டேஸ்ட்டு பார்த்தப்ப பச்சை மிளகா டேஸ்ட்டு கிடைச்சிது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா வேற என்னப்பா டேஸ்ட்டு கிடைச்சிது, மிளகு டேஸ்ட்டு, முந்திரி டேஸ்ட்டு, அவ்வளோதான். இதில் முந்திரியே போடல. இதுதான் அந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா? நெய் இருக்குது, இதோ போட போகிறோம்பா, அரைக்கிறேன் பாருங்க எப்படி வாசனை அடிக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக பாருங்க. இப்போ உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து 1/2 கிலோ இல்லை, ஒரு 700 சிக்கன் இருக்கும். 700 கிராம்ஸ். 700 கிராம். ஆமாம், நல்லா நைஸாக அப்படி அரைச்சிடணும். அரைச்ச முந்திரி. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே நானுக்கு வச்சுருந்தாங்க, நானு சப்பாத்தி. ஆமாம் ஆமாம், இதுக்கு தனி ஒரு கிரேவியாக வச்சுருந்தாங்க. நல்லா வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த அரைச்ச முந்திரியை இதில் ஊற்றிடலாம். நீங்கள் வந்து கம்மியாக காரம் சாப்பிடுவீங்க, லைட்டாக சாப்பிடுவீங்க. ஆமாம், ஆனால் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஒயிட் சட்னி, ஒயிட் குருமாலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வச்சுட்டு கம்மியான தீயில வேகணும். கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேற லெவலில் இருக்குது டேஸ்ட். இப்போ தான் டேஸ்ட் பார்த்தேன், செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப வந்து இது பண்ண வேணாம். அதுக்கு தான் முதல்லையே நம்ம இந்த சிக்கனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இது பண்ணுறோம். கொஞ்சம் சிம்லையே வச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டோன்னு இறக்கிடலாம். இப்போ இங்கே என்ன ரெடியாக இருக்குது? சிக்கன், நம்மளுடைய உருளைக்கிழங்கு அண்டு முருங்கைக்காய் சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது. இங்கே முட்டை, அப்புறம் வந்து சாப்பாடு ஒரு பிளேட்டில் போட்டு காமிக்கிறீங்களா? பயங்கர டெம்டிங் ஆகுது. சிம்பிளாக ஒரு முட்டை, ஒரு சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் முந்திரி கிரேவி. முந்திரி கிரேவி அம்மாவே பேர் வச்சிட்டாங்க. ஆமாம். ஸோ இங்கே வந்து இதெல்லாம் தான் நம்ம என்ன பேர்? சைனீஸ்லையா? எனக்கு தெரியாது. இல்லை, சைனீஸில் மற்றதெல்லாம் என்ன பேர் தெரியாது, நானே ஒரு பேர் வச்சுட்டேன். பேர் வச்சுட்டாங்க. ஓகே. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். ஓகே பாருங்கள், சூப்பரான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.
நம்ம கிட்ட கிடைக்கும்.